ஞான வாழ்விற்கான ஸ்தோத்திரங்கள். மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைக்கும் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்குள் காட்டுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். பேதைகளுக்கு வினாவை தருபவரே ஸ்தோத்திரம். வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். மகாசபையிலே நீதியை பிரசங்கிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் கல்வியின் கிருபை ஊற்றே ஸ்தோத்திரம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கு படிப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம். உதடுகளின் மதுரத்தால் கல்வியை பெருக பண்ணுபவரே ஸ்தோத்திரம். ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். பரிந்துரைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஞானவான்களாக்கியதற்காக ஸ்தோத்திரம். போதகத்தை மறவாதிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனை அறியும் அறிவுக்காக ஸ்தோத்திரம். வாயினின்று அறிவும் புத்தியும் வருவதற்காக ஸ்தோத்திரம். ஞானம் என் இருதயத்தில் பிரவேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு ஞானத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படும் அறிவை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கியதற்காக ஸ்தோத்திரம். முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் தந்தமைக்காக ஸ்தோத்திரம். நியாயங்களை எனக்கு போதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஞானமுள்ள என்னுடைய உதடு அறிவை உரைப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் சம்பாதித்த ஞானம் என்னை செவ்வையான பாதையில் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பேச வேண்டியதை போதித்ததற்காக ஸ்தோத்திரம். பொய் உதடுகளுக்கும் கபடனாவிற்கும் என்னை தப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். வெண்கலவில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருள போவதற்காக ஸ்தோத்திரம். கிருபையால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயாக்கியதற்காக ஸ்தோத்திரம். நான் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டேன். அவர் சம்பூரணமாக எனக்கு ஞானத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரண வாசமாயிருப்பதாக என்றதற்காக ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்றதற்காக ஸ்தோத்திரம்.